من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الله أكبر الله أكبر الله أكبر كبيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான துல் ஹஜ்ஜுடைய மாதத்திலே மிக கண்ணியமான ஈதுல் அத்ஹா என்று சொல்லுகின்ற ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு கண்ணியமான ஜும்ஆவுடைய நாளிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை நாம் தீனாக கேட்கின்றோமோ பேசுகின்றோமோ அதை விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஈதுல் அத்ஹாவுடைய உரை எதை குறித்தாக இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்கலாம். எதை குறித்து என்றால், தியாக செம்மல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னலாருடைய வாழ்க்கையை குறித்துதான் நமக்கு மத்தியிலே நினைவூட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், கடமைப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், இது قال له ربه اسلم. இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொன்ன உடனேயே அடுத்த வார்த்தையாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், قال اسلمت لرب العالمين. அகிலங்களை படைத்து வளர்த்து பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டேன் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவருடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்து மரணித்தார்கள். அவருடைய வாழ்க்கை முழுக்க இஸ்லாத்திற்காக என்று மட்டுமே இருந்தது சகோதரர்களே. ஆகவே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், குல், நபியே நீங்களும் சொல்லுங்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். கியாமத் நாள் வரை வருகின்ற எல்லா முஃமினான ஆண் பெண்களுக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்களும் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, உங்களுடைய தொழுகைகள், வனுசுகி, உங்களுடைய குர்பான்கள், வமஹ்யாய, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும், வமமாத்தி, உங்களுடைய மரணமும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து வளர்த்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக சொந்த ஊரை விட்டு புனிதமான மக்கா நகரத்திற்கு வந்தார்கள். மக்காவிற்கு வந்து அங்கே சில தினங்கள் இருக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தது, மீண்டும் நீங்கள் மக்காவிலிருந்து சென்று விடுங்கள் என்னுடைய தீனுடைய பிரச்சாரம் செய்வதற்காக என்று. எதையும் யோசிக்கவில்லை சகோதரர்களே.
அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஒரே ஒரு ஈமானிய பேச்சுக்காக அல்லாஹ்விற்காக முற்றிலும் கட்டுப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பச்சிலம் குழந்தையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட்டு அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. உடனே தாயார் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஹல் அமரக்குமுல்லாஹு பிஹாதா யா சய்யதி, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? நஅம், ஆமாம், எந்த பேச்சும் இல்லை, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்க உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? ஆம் ஆம், உன்னுடைய மனைவி மக்களை விட்டு விட்டு செல்லும்படி அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை இட்டாலும் சரி, அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. உடனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? என்ன சொன்னார்கள்? இதல்லா யுதிஅனா, என்றால் செல்லுங்கள், படைத்த அல்லாஹ், உணவளிக்கின்ற அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், பாதுகாக்கின்ற அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வார்த்தைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பரக்கத்து தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஈமானுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரக்கத்து தான் ஜம்சம் தண்ணீர் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்னைக்கு அந்த 2 பேர் இருக்கும் பொழுது வேற யாருமே அவங்க கூட இல்ல, அப்படிதானே? மக்காவிலே அந்த 2 பேரை தவிர வேறு யாரும் இல்லை. ஆனால் இன்று எத்தனை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான மக்கள் திருப்பூரிலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து, மங்களத்திலிருந்து, பல்லடத்திலிருந்து, நகரங்களிலிருந்து இருந்தோம், சிட்டிகளில் இருந்தோம், கிராமங்களில் இருந்தோம், லட்ச மக்கள் புனித மக்காவிற்கு சென்று தல்பியாவுடனே கஅபத்துல்லாவை பார்க்கின்றார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லட்சக்கணக்கான மக்கள். அன்னைக்கு 2 பேரு, இன்னைக்கு அல்லாஹ் தஆலா பல லட்சமாக ஆக்கிவிட்டான். சென்றவர்கள் பல லட்சம், ஆசைப்படக்கூடியவர்கள் கோடிக்கணக்கிலே இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அடுத்த வருடம் ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானா, குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தருவானா. அன்பார்ந்தவர்கள், அந்த ஈமானுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஜம்சமுடைய நீர் கியாமத்து நாள் வரை வந்து கொண்டே இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எதன் மூலமாக கிடைத்தது? அவருடைய ஈமானுக்கு பரிசா அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்ன? நம்மளும் ஹலாலா, எந்த வட்டிக்கு போகாம ஹலாலா ஈமானோட வாழ்ந்தா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? பரக்கத்தை பொழிவான். பரக்காத்தி மினஸ் ஸமா, மேகத்திலிருந்து நம்ம உங்களுக்கு பரக்கத்தை பொழிவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, அடுத்து 2வது கட்டளை என்ன? பல வருடம் கழித்து தன்னுடைய மகனாரை குடும்பத்தாருடன் வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை, உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று. இங்க இருக்கக்கூடிய செல்வந்தர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை செல்வந்தர்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்றி விட்டீர்கள்? காசு பணம் இருந்தாலும் பலரும் ஹஜ்ஜு செய்வதில்லை. சொந்த வீடு இருக்கா? இருக்கு. இடம் இருக்கா? இருக்கு. நகை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. கார் இருக்கா? இருக்கு. ஹஜ்ஜு செஞ்சிருக்கீங்களா கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. யோசிச்சு பாருங்க. அன்றைய காலத்து மாதிரியா ஒட்டக பயணமா, கடல் பயணமா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் என்ன இருந்தது? அவரிடத்துல ஈமான் இருந்தது. எதையும் அவர்கள் சிரமமாக பார்க்கவில்லை, எதையும் அவர்கள் சிரமமாக பார்க்கவில்லை. இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. காலையில கொச்சின்ல பிளைட் ஏறா, மகரிப் இஷாக்கு நம்ம ஹரம் ஷரீஃப்ல இருக்கிறோம். ஒரே நாளிலே புனித கஅபத்துல்லாவை பார்க்கின்ற பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் ஏன் செல்லாமல் இருக்கிறார்கள் பல செல்வந்தர்கள்? மனசில், அதுதான் விஷயம். ஏன்? மனசுக்குள் ஷைத்தான் நிறைந்து துனியாவுடைய வகனை போட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னும் இடம் வாங்கு, முன்னாடி வீடு கட்டு, பின்னாடி வீடு கட்டு. என்ன வீடு கட்டினாலும் ஒரு நாள் கபர்ஸ்தான் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய சொத்துக்காரர்களாக இருந்தாலும் ஒரு நாள் கபர்ஸ்தான் என்பதை மறந்து விடாதீர்கள்.
அல்லாஹ் தஆலா அன்னைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது வஅذின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி ضامر يأتين من كل فج عميق. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மக்களை ஹஜ்ஜுக்கு அழையுங்கள். மக்களை ஹஜ்ஜுக்கு அங்க கூப்பிடும் போது அங்க யாருமே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏதாவது சிந்திச்சாங்களா? யாருமே இல்லாத இடத்துல போய் எப்படிப்பா ஹஜ்ஜுக்கு கூப்பிடுறது என்று அல்லாஹ்விடத்திலே பேசினார்களா? ரப்பு சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். ரப்பு சொல்லிவிட்டால் கீழ்படியக்கூடியவர்களாக சகோதரர்களே முற்றிலும் நாம் ஆகிவிட வேண்டும், மாறிவிட வேண்டும். அல்லாஹ்விற்கு மாற்றமாக எந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்தி எதிலே இருக்கின்றதோ அதில்தான் நானும் திருப்தி கொள்வேன் என்ற ஈமானை சகோதரர்களே நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். பல வருடம் கழித்து வரக்கூடிய அந்த நேரம், பச்சிலம் அந்த குழந்தையாக அந்த பருவமாக இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகின்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். அல்லாஹ் சோதித்தான். உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். ஏதாவது யோசிச்சாங்களா? அல்லாஹ் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். இங்கே நான் மீண்டும் செல்வந்தர்களை பார்த்து கேட்கிறேன், ஆடு வாங்க வசதி இருந்தும் எத்தனை பேர் ஆடு வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுல நிறுத்தி இருக்கிறீங்க? நிறுத்தி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இல்ல முடியாது எத்தனை பேர் ஷேர் செய்திருக்கிறீங்க? அதுக்கும் முடியாது எத்தனை பேர் ஆசை வைத்திருக்கின்றீர்கள்? இந்த எந்த காரியமும் உள்ளத்திலே இல்லை என்றால் ஈமான் இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மகனை அறுத்து பலியிடுங்கள் என்று சொன்ன அந்த நேரத்திலே உடனேயே காலையில் எணிச்ச உடனே மகன் அந்த கனவை சொல்லிவிட்டார்கள். கனவை மறைக்கவில்லை சகோதரர்களே. ஈமான் அல்லாஹ்தான் முக்கியம். முதல் யார்தான் முக்கியம்? அல்லாஹ்தான் முக்கியம். இரண்டாவது தான் குடும்பங்கள். எவ்வளவு பெரிய ஈமான்! அந்த ஈமான் நம்மிடத்திலே இருக்கின்றதா? குடும்பத்திற்காக எவ்வளவு இபாதத்துகளை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்பத்திற்காக எத்தனை சுன்னத்துகளை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மகன்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க? மகனே, இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக், உம்மை அறுத்து பலியிடுவதா நான் கனவு கண்டேன். ஃபல்புர் மாதா தரா, என்ன மகனே சொல்றீங்கன்னு கேட்டாங்க. மகனோட ஈமான், மகனோட ஈமான். قال يا أبت فعل ما تؤمر, என் அன்பு தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை போட்டால் அதை நிறைவேற்றுங்கள் என்றார்கள். ஈமான் சகோதரர்கள், ஈமான். ஈமான் அந்த ஈமான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கின்றதா? நான் தூங்கினால் என்னை நீ ஃபஜ்ருக்கு எழுப்ப வேண்டும் என்ற ஈமானிய போதனையை பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கின்றோமா? சொல்லி இருக்கிறோமா? தான் எண்ணிக்கக்கூடிய பிள்ளையாக ஃபஜ்ர் தொழுகை நம்முடைய பிள்ளைகள் ஆக்கி இருக்கின்றோமா? இன்னதான் கிரிக்கெட் வாலிபால்ல இருந்தாலும் அல்லாஹ் அக்பர் அழைக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் தொழுகை அடுத்ததா கேம் என்று சொல்லி வருகின்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்கி வைத்திருக்கின்றோமா? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை என்ன? யா அபதி ஃபஅல் மா துமர், என் அன்பு தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவினானோ அதை செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களாக ஒருவனாக நான் இருந்து கொள்வேன். எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஈமானிய பேச்சு சோழர்களே. அத்தா மானும் நேரா மலைக்கு கூட்டிட்டு போறது, மீனாங்கிற பக்கத்துல மலைக்கு கூட்டிட்டு போய் மகனை படுக்க வைத்து விட்டார்கள். அந்த இடம் இன்னைக்கு அப்படியே வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் ஒரு சின்ன நினைவா வச்சிருக்கிறாங்க. மகனை படுக்க வச்சாச்சு. தொண்டையில கத்தி வைக்கக்கூடிய அந்த நேரம் அல்லாஹ் அழைக்கிறான், யா இப்ராஹிம் قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين, உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். ஆகவே உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டாம் என்று கூறி கபஷ் என்ற கொழுந்து ஆட்டை அல்லாஹ் தஆலா அனுப்பி இந்த ஆட்டை அறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சலாமுன் அலா இப்ராஹிம், உங்கள் மீது என்னுடைய சலாம் சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரா சாஃபாத்தின் அத்தியாயத்தை திறந்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நண்பராகவே ஆக்கிவிட்டார். வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, தன்னுடைய நண்பராகவே அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கிவிட்டார் என்றால் காரணம் என்ன? காரணம் என்ன? என்ன காரணம்? எதனால் அல்லாஹ் ஆக்கினான் என்றால் சகோதரர்களே, ஈமானுக்காகவே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே வாழ்ந்து மரணித்தார்கள். தீனுடைய வேலையை செய்தார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய கலீலாக ஆனார்கள். நம்மளும் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தோம் என்றால், தீனுடைய வேலையை நாம் செய்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய நண்பராக நாமும் ஆகிவிடுவோம் என்பதிலே மாற்ற கருத்து கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன்,
இறை நேசர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவர்கள் ஈமானிலும் இறையச்சத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். நம்ம ஈமான்ல இறையச்சத்துல நம்ம சிறந்தவர்களாக இருந்தால் நாமும் அவுலியாக்களாக ஆகலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனா இன்னைக்கு பாய் 12 மணிக்கு குர்பான் கொடுத்துட்டு இருப்பாரு, லஹர் தொலையை விட்டுருவாரு. கேட்டா குர்பான் வேலை இருந்துச்சு. அது ஹலாலான பேச்சு அல்ல. அசர் இல்ல. கேட்ட கறி விநியோகம் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்களும் சாப்பிடுங்கள், மற்றவங்களுக்கு கொடுங்க, எல்லாரும் அவங்களுக்கு கொடுங்க. அதற்காக இபாதத்தை விட்டு ஃபர்தை விட்டு கறி விநியோகம் பண்ண போனாலும் அசர் இல்ல, குர்பான் கொடுத்திருந்தாலும் லஹர் இல்ல. அப்படி பேச்சு பேசுவது ஈமானுக்கு அடையாளம் இல்லை சகோதரர்களே, ஈமானுக்கு அடையாளம் இல்லை. அன்பார்ந்தவர்களையும் அல்லாஹ்விற்காக வாழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு செய்த அந்த உபதேசம், இதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஈமானிய பலகீனமாக ஆகுகின்ற அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போனு, டிவி, இன்டர்நெட், மீடியாக்கள் நம்முடைய ஈமானை பறித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த அந்த உபதேசம் சகோதரர்களே, இந்த உபதேசத்தை நம்முடைய மௌத்து வரை கடைபிடிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான சொர்க்கத்துடைய சாவி. சொன்னார்கள், யா பனி, அன்பார்ந்த மக்களே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சட்டத்திட்டத்தை விட்டுறாதீங்க, அல்லாஹ்வுடைய தீனை விட்டு விடாதீர்கள், பற்றி பிடிச்சு போங்க. ஆடை மாதிரி டைட்டா போட்டுக்குங்க, லூஸ் ஆகிடக்கூடாது, பலகீனமாகிடக்கூடாது, உங்களை விட்டு போயிடக்கூடாது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். சொர்க்கத்துடைய சாவியை விட்டுறாதீங்க, முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாயிலிருந்து வர்ற ஈமானிய பலகீனமான பேச்சு, அது ஈமான்ல பலமாக இருக்கிறவனுக்கும் அதை பலகீனப்படுத்திடுது. பாக்குறோமா இல்லையா? என்ன போய் தொடர்ந்துட்டு என்ன போய் ஹலால் ஹராம் அல்லாஹ் அந்த மாதிரி ஆளுகளை பார்த்து சலாத்தோட நிறுத்திக்கிறோம். சொன்னார்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர மௌத்தாகி விடாதீர்கள். சொல்ல அவங்க பிள்ளைகளை யாருங்க? அதுதானே இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மற்றொரு பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை யாரு? அதுதானே யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, என்ன சொல்ற? மக்கள் நபிமார்கள், மக்களே நபிமார்கள் ஃபேமிலி இருந்தாலும் என்ன சொல்கிறார்கள்? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர மௌத்தாயிராதீங்க. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்துடைய சாவி விட்டுறாதீங்கிறான். இதுதான் சொர்க்கத்துடைய சாவி, பற்றி பிடிச்சுக்க, தொலைச்சிடாதேங்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரிடத்தில் கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்கிற துஆ அதிகமா என்னது? சொத்துக்காக அல்ல, வீட்டுக்காக அல்ல, பங்களாக்காக அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான துஆ, யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். நம்ம சொல்லக்கூடியவங்கள நம்ம இருக்கிறோமா? அதுதானே. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பால் நிலைநிறுத்த செய்வாயாக. எதுவரை? பெருநாள் வரை அல்ல, குர்பான் வரை அல்ல, மௌத் வரை. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். என்ன அர்த்தம்? உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பால் நிலைநிறுத்த செய்வாயாக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, நீ தந்த ஹிதாயத்தின் அடிப்படையில் நான் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தை நீ தடுமாற செய்து விடாதே என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தருகின்றான். சகோதரர்களே, தியாகம், ஹஜ்ஜுக்கு சென்றாலும் தியாகம், குர்பானும் தியாகம். இந்த தியாகம் எல்லாம் நமக்கு எதை நினைவூட்டுகின்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஈமான். ஹஜ்ஜுக்கு போய் யாரும் சொகுசா இருக்கிறது இல்ல. மினா என்பது சாதாரண ஒரு கூடாரம். அரஃபா என்பது அந்த கூடாரத்துல பெட்டு கூட இருக்காது, மறு ஒரு கார்பெட்டை விரிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்து முஸ்தலிஃபால அதுவும் இருக்காது. இன்னும் கொண்டு போறவங்க விரிச்சு படுத்துக்க வேண்டியதுதான்.
அவ்வளவுதான். அங்கிருந்து மீண்டும் மினாவிற்கு வந்து ஜம்ராத்திலே கல்லெறிந்து மீண்டும் ஹரம் ஷெரீஃபுக்கு சென்று தவாஃப் செய்து சஹியை செய்து குர்பானை கொடுத்து மொட்டையடித்து அந்த லாட்ஜ்ல யாரும் தங்கிடக்கூடாது, மீண்டும் மினாக்கு வந்துடணும். எல்லா பயணம் தியாகம் செய்ய வேண்டும். ஏசியை தியாகம் செய், ஃபேனை தியாகம் செய், ஆடம்பரமான ஆடைகளை தியாகம் செய். நபிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் வாழணுங்கிறதுக்கு ஒரு பயிற்சி தான் ஹஜ்ஜும் குர்பானும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அடுத்ததாக, உங்களுடைய இறைவனுக்காக குர்பான் கொடுங்கள். குர்பானுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான், அண்டை வீட்டார் குடும்பத்தாருடைய திருப்தி அல்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்க வேண்டும், அதிலே அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்க வேண்டும். குர்பான் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. திருப்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் காரியங்களை செய்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வான். அன்பார்ந்தவர்களே, குர்பானுடைய நோக்கம் என்ன? இறைச்சி அல்ல. குர்பானுடைய நோக்கம் என்ன? சுத்தம் அல்ல. குர்பானுடைய நோக்கம் என்பது இறையச்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் கொடுக்கின்ற அந்த பிராணிகளின் மாமிசங்களோ உதிரணங்களோ அல்லாஹ்வை சேர்வதில்லை. அல்லாஹ்வை சேர்வதில்லை. அல்லாஹ்வை எது சேருகின்றது? வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். இறையச்சம். அல்லாஹ் சொன்னான்னு நீங்க செய்றீங்க பாருங்க. அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நீங்கள் செய்கின்றீர்களே, அல்லாஹ்வை பயந்து நீங்கள் ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் வாங்கினீர்களே, அந்த இறையச்சம் தான் அல்லாஹ்வை வந்து சேர்ந்தடைகின்றது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த ஆற்றிலையும் மாற்றிலையும் கத்தி வைக்கும் பொழுது ஒரு தியாக உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும், ஒரு கவலை அழுகை ஏற்பட வேண்டும். யா அல்லாஹ், நீ சொன்னாய் என்பதற்காக இவனை நான் அறுக்கிறேன், இல்லை என்றால் இவனை நான் வளர்த்திருப்பேன். தியாகத்தை தான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். சகோதரர்கள், பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுக்க வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். என்ன பேச்சு பேசினாலும் பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அருங்கள். கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். கத்தியை ஷார்ப் பண்ணும்போது ஆட்டுக்கு முன்னாடி வச்சு தீட்டிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி குர்பான் கொடுக்கும் பொழுது 2 ஆடு வாங்கி இருந்தீங்கன்னா ஒரு ஆட்டு பக்கத்திலேயே கட்டி வச்சு இன்னொரு ஆட்டை அறுக்காதீங்க. சரிதானே? நமக்கு எப்படி சங்கடங்கள் ஏற்படுமோ அதே மாதிரி அது ஒரு பிராணி தானே, அது மகிழ்ச்சியாக அல்லாஹ்விடத்திலே செல்லட்டுமே. சரிதானே? எல்லாம் என்ன நீ உங்களுக்காக படைச்சா அதை நான் நிறைவேற்றி விட்டேன். அதுதானே? என்னை நீ இவர்களுக்காக படைத்தாய், அவர்களை என்னை நிறைவேற்றினார்கள், உன்னிடம் நான் வந்து விட்டேன். அதுதானே? அங்க போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அறுக்கிறது, ஸ்டேட்டஸ் பண்றது அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஷைத்தானுடைய வேலைகள். அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. அதுதானே? சொல்லி யாரும் போட்டோ வீடியோ எடுக்க கூடாது. பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர். அதை அறுத்து விட்டோம் என்றால் அடுத்தது இறைச்சிகளை அல்லாஹ் சொல்கிறார், நீங்களும் சாப்பிடுங்கள், இல்லாத மக்களுக்கும் அதை விநியோகம் கொடுத்துருங்க. சகோதரர்கள், இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா எவ்வளவு உயர்த்தி விட்டான். வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்திற்கு பின்பதாக நின்று உங்களுடைய தொழக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகாம் இப்ராஹிமின் பின்னாடி நின்றுதான், கால் பாதத்திற்கு பின்பதாக நின்றுதான் தொழ வைத்தார்கள். இன்னைக்கும் மக்காவுடைய இமாம்கள் மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க நின்றாங்களோ அவங்களுக்கு அப்படியே பின்னாடி நின்றுதான் தொழ வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஆடுறது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு உயர்த்தி விட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ரேடியோவிலே, பெருநாளுடைய பத்திரிகையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்படுகின்றது. ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவே அத்தஹியாத்திலே ஸலவாத்தை ஓதுகின்றோம். சரிதானே? குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா வெள்ளிக்கிழமை வந்து அதிகமா ஸலவாத் சொல்லுங்கண்டா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
அல்லாஹ்வே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் எப்படி அருள் செய்தாயோ அதை போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் செய்வாயா. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் என்று அபிவிருத்தி செய்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நீ பரக்கத் அபிவிருத்தி செய்வாயாக. ஒவ்வொரு தொழுகையிலும் இப்ராஹிம் என்ற வார்த்தை இல்லாமல் எந்த தொழுகையும் இல்லை. அது ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் சரியே. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்த இன்னொரு பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாரிசுகளிலிருந்து வந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஃபபஷர்ராஹு பிகுலாமின் ஹலீம், சாந்தமான நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாரிசுகளிலிருந்து வந்தவர்கள் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. ஃபேமிலியே நபிமார்கள் ஃபேமிலி, ஃபேமிலியே நபிமார்கள் ஃபேமிலி. அத்தா நபி, மகா நபி, பேரன் நபி, அவங்களுடைய வாரிசுகளில் வந்த பேரனோ நபியாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கிறார் என்றால் அந்த குடும்பத்தை அல்லாஹு தஆலா எவ்வளவு விரும்புகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு தண்ணி தேடி ஓடுன அந்த சஃபா மர்வா அன்னைக்கு எல்லாம் வெறும் கல்லா இருந்துச்சு, பாறையா இருந்துச்சு. இன்னைக்கு ஏசியா ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் லேசாக்குறான். அவங்க ஓடன மாதிரி நீயும் ஓடணும், அப்பதான் உங்களுடைய ஹஜ் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படும். மக்காவிலே நூற்றுக்கணக்கான மலைகள் இருக்கிறது. எந்த மலையும் அல்லாஹ் தஆலா என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லவில்லை, சஃபா மர்வா மலையை தவிர. இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு இந்த ஆயத்து மனப்பாடமா தெரியும். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஒண்ணு. ஃபமன் ஹஜ்ஜல் பைத வ'தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் தத்தவஅ கைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். எப்படி என்னுடைய நல்லடியார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இங்கே சஈ செஞ்சு ஓடுனாங்களோ அதே மாதிரி நீயும் ஓடிதான் ஆகணும். நீ பணக்காரனா இருக்கலாம், பெரிய பட்டதாரியா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், சிப்பாயா இருக்கலாம், யாரா இருந்தாலும் நீ ஹஜ் உம்ராக்கு வந்தா அவங்க ஓடுன மாதிரி நீ ஓடிதான் ஆகணும். அப்போ ஹஜ் உம்ரா அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் பாத்தீங்களா? ஜம்ராத்துல கல் எறிகிறது கூட முடியாட்டி யார்கிட்ட கொடுத்து அவங்க போய் கல் எறிஞ்சிருவாங்க. ஆனா சஈ அப்படி கிடையாது. உன்னால முடியாட்டியும் நீ என்ன செய்யணும், எப்படியாவது வந்து செஞ்சுட்டு போகணும். உன்னால முடியாட்டியும் எப்படியாவது வந்து என்ன செய்யணும், செஞ்சு நீ அவங்களை நினைவு ஓரணுப்பா. அவன் வாழ்ந்த மாதிரி நீ வாழணுங்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் இது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்பனா தக்கபல் மின்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. காசா மக்களுக்காக அதிகமாக துஆ செய்து விட்டு செல்லுங்கள். காசா மக்களுக்கு அல்லாஹு தஆலா உதவியும் பாதுகாப்பையும் அனைத்து நிஅமத்துகளையும் வழங்குவானாக. யாரெல்லாம் அங்கே மரணித்தார்களோ அனைவருக்கும் அல்லாஹு தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வழங்குவானாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹு தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரங்களிலே கொடுப்பானாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கும் உதவியும் நமக்கும் அல்லாஹு தஆலா உதவியை வழங்குவானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அனைத்து நபிமார்களுக்கு மத்தியிலும் ஒருவராக அமருகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவாராக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபுகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மையும், நமது மனைவி மக்கள், நமது பெற்றோர்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அடுத்த வருடம் ஹஜ் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر قدينا. வணக்கக்கூடிய அல்லாஹ்வின் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஈதுல் அல்ஹா நல்வாழ்த்துக்களை ஜவாதி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் உங்களுடைய அமலையும் உங்களுடைய அமலையும் ஏற்றுக் கொள்வானாக. அல்லாஹ்வின் சகோதர சகோதரிகளே,
இந்த பெருநாள் வசூலாக ஒரு ஜமாத்தின் சார்பாக ஏராளமான பணிகளை செய்து வருகிறோம். நாங்கள் எல்லாம் வருவீர்கள். அழைப்பு பணியாக முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் இல்லாதவர்களுக்காகவும் அவர்களுடைய செலவினர்களுக்காகவும் இஸ்லாமிய கல்லூரி என்ற கல்லூரியுடைய செலவினர்களுக்காகவும் பசியறிவோ உணவளிப்போம் என்ற திட்டத்தினுடைய செலவினர்களுக்காகவும் வைத்துமார் அழகிய கடன் திட்டத்தினுடைய செலவினர்களுக்காகவும் மேலும் இன்று கல்லூரியுடைய செலவினர்களுக்காகவும் வசூல் செய்யப்படுகிறது. ஆகவே அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அதிகமான முறையில் கொடுத்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த திறன் தொகுதியை கொடுத்த இடத்தவருடைய உரிமையாளர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாளர்கள் துவாருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நீங்கள் அனுப்பிய ஆணையுடைய தோள்களை இந்த ஜமாத்தை கொடுத்து வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உலகில் யார் யாரெல்லாம் நோய்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு துவாவை இணைத்துக் கொள்ளுமாறு எங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீர்.